Hello friends, I am teacher Vasan. I decided அப்படின்னா நான் முடிவு செய்தேன். என்ன முடிவு செய்தேன்? To make உருவாக்க a small garden ஒரு சிறிய தோட்டம். இது வாக்கியத்தில் அமையும் பொழுது தோட்டத்தை அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். டிசைட் அப்படின்னா முடிவு பண்றது, பக்கத்துல ஒரு டியை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது பாஸ்டா மாறிடுது. டிசைடட் அப்படின்னா முடிவு பண்ணியாச்சு. கார்டன் அப்படின்னா தோட்டம். சரி, அடுத்தது we bought நாங்கள் வாங்கினோம் என்னத்தை? ஃப்ரெஷ் சீட்ஸ் புதிய விதைகளை ஃப்ரம் த ஷாப் கடையிலிருந்து. பையோட பாஸ்ட் பாட்டு, பை நான் வாங்குறது, பாட்டு நான் வாங்கியாச்சு. சீட்ஸ் அப்படின்னா விதைகள். சரி, ஓகே. அடுத்தது சரி கவனிங்க, ஃப்ரம்னா என்னங்க அர்த்தம்? ஃப்ரம் இருந்து. த ஷாப் அப்படின்னா கடை, ஃப்ரம் த ஷாப் அப்படின்னா கடையில் இருந்து. ஃப்ரெஷ் அப்படின்னா புதிய. சரிங்களா? சரி, மை பிரதர் எனது சகோதரன் டக் த சாயில். சரி, இப்ப கவனிங்க, சாயில் SOIL சாயில் அப்படின்னா மண்ணு. DIG டிக் அப்படின்னா தோன்றது. டிக்கோட பாஸ்ட் டக். டக் அப்படின்னா தோண்டியாச்சு. மை பிரதர் டக் த சாயில் அப்படின்னா எனது சகோதரன் மண்ணை தோண்டினான். சரிங்களா? நான் திரும்பவும் சொல்றேன், DIG டிக் அப்படின்னா தோண்டுவது. டிக்கோட பாஸ்ட் டக், தோண்டியாச்சு. சரி, அடுத்தது வி பிளான்டட். சரி, இப்ப கவனிங்க, வி பிளான்டட் அப்படின்னா நாங்கள் நட்டோம், விதைத்தோம். பிளான்டட் அப்படின்னா நட்டோம், விதைத்தோம். சரிங்களா? என்னத்த? த சீட்ஸ் விதைகளை. இந்த கிரவுண்ட் நிலத்தில். கவனிங்க, சில பேர் குழம்பிக்கிறீங்க. த சீட்ஸ் அப்படின்னா விதைகள் அப்படின்னு தான் அர்த்தம். தமிழ் வாக்கியத்தில் அமைக்கும் பொழுது விதைகளை அப்படின்னு தான் அர்த்தம் எடுத்துக்க முடியும். சரிங்களா? நாங்கள் நிலத்தில் விதைகள் நட்டோம் அப்படின்னு பேசினா அது ஸ்போக்கன் தமிழ் மாதிரி இருக்காது, பேச்சு தமிழ் மாதிரி இருக்காது. ஏதோ தமிழ் தெரியாதவன் பேசுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? சரி, அதுதான் தமிழுக்கு ஏற்ற மாதிரி அது விதைகளைன்னு மாறிக்குது. த சீட்ஸ் அப்படின்னா விதைகள். சரி, இந்த கிரவுண்ட் அப்படின்னா நிலத்தில். சரி, ஓகே. அடுத்தது ஐ வாட்டர்ட். சரி, இப்பயும் கவனிக்கணும். இந்த வாட்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? வாட்டர்னா தண்ணி அப்படின்னு அர்த்தம் இருக்கு. தண்ணி ஊத்து அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இது கிராமட்டிக்கலா சொல்லணும் அப்படின்னா வாட்டர் அப்படிங்கிறத நவுனாவும் யூஸ் பண்ணிக்கலாம், வெர்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நவுன்னா தண்ணின்னு அர்த்தம். வாட்டர் அப்படிங்கிறது நவுனா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா தண்ணின்னு அர்த்தம். வெர்பா பயன்படுத்துறோம் அப்படின்னா தண்ணி ஊத்து அப்படின்னு அர்த்தம். வாட்டர் அப்படின்னாலே தண்ணின்னு அர்த்தம் இருக்கு. தண்ணி ஊத்து அப்படின்னு கூட அர்த்தம் இருக்கு. வாட்டர்ட் அப்படின்னா தண்ணி ஊத்தியாச்சு. ஐ வாட்டர்ட் நான் தண்ணி ஊத்துனேன். எதுக்கு? த பிளான்ட்ஸ் செடிகளுக்கு. எவ்ரி மார்னிங் தினமும் காலை. வாட்டர் அப்படின்னா தண்ணி ஊத்து அப்படின்னு அர்த்தம் இருக்கு. வாட்டர்ட் அப்படின்னா தண்ணி ஊத்தியாச்சு. சரி, கிரீன் லீவ்ஸ் LEAF லீஃப் அப்படின்னா இலை, லீவ்ஸ் அப்படின்னா இலைகள். கிரீன் லீவ்ஸ் அப்படின்னா பச்சை இலைகள். ஸ்டார்டட் ஆரம்பித்தன. டு க்ரோ வளர. ஸ்லோலி ஸ்லோலி அப்படின்னா மெதுவாக. GROW க்ரோ அப்படின்னா வளருவது அப்படின்னு அர்த்தம். டு க்ரோ அப்படின்னா வளர்வதற்கு. சரி, தி சன் ஷான் பிரைட்லி. தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே PDF-ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். சரி, இப்ப கவனிங்க, SHINE ஷைன் அப்படின்னா ஒளிர்கிறது, ஒளி வீசுகிறது அப்படின்னு அர்த்தம். ஷைனோட பாஸ்ட் தான் ஷான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க தமிழ்ல ஒளி வீசியது, பிரகாசித்ததுன்னு இருக்கு இல்லைங்களா? இது ஷானோட அர்த்தம். சரிங்களா? ஷான் இஸ் த பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் ஷைன். ஷைனோட பாஸ்ட் தான் ஷான். ஷான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒளி வீசியது, ஒளிர்ந்தது. பிரைட்லி அப்படின்னா பிரகாசமாக. த சன் ஷான் பிரைட்லி சூரியன் பிரகாசமாக ஒளி வீசியது. சரி, ஸ்மால் ஃப்ளவர்ஸ் சின்ன பூக்கள். ப்ளூம்ட் ப்ளூம்ட் அப்படின்னா மலர்ந்தன, பூத்தன. ஆஃப்டர் எ வீக் அப்படின்னா ஆஃப்டர் அ வீக் அப்படின்னா ஒரு வாரத்திற்கு பிறகு. ஆஃப்டர் அப்படின்னா பிறகு. சரிங்களா? ப்ளூம்ட் அப்படின்னா ப்ளூம்ட் அப்படின்னா மலர்ந்தன, பூத்தன. வீக் அப்படின்னா வாரம். ஆஃப்டர் எ வீக் அப்படின்னா ஒரு வாரத்திற்கு பிறகு. அப்படின்னா ஒரு. சரிங்களா? அவர் கார்டன் எங்களுடைய தோட்டம். அவர் கார்டன் அப்படின்னா அவர் அப்படின்னா எங்களுடைய. சரி, லுக்ட் பார்ப்பதற்கு வெரி பியூட்டிஃபுல். லுக்ட் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னா பார்ப்பதற்கு அழகாக இருந்தன அப்படின்னு அர்த்தம்.
நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDF-யும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFs-ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDF-யும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.